Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா Q&A வீடியோ போடலாம் அப்படினு YouTubeலயும் சரி Instagramலயும் சரி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா செலக்டடா ஒரு சில क्वेश्चंसக்கு ரிப்ளை பண்ண போறேன். கூடவே பாத்தீங்க அப்படினா அக்னி தமிழ் தனராஜா வந்து கால் பண்ணி பிராங்க் பண்ண போறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் எவ்வளவு அப்படிங்கறது ரிவீல் பண்ண போறேன். அப்புறம் நான் டாக்டர் வீடியோ கால் பண்ண அடுத்து வீடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பினாமா அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் எப்படி ட்ரேட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரோம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பினாமா அப்ளிகேஷனோட லிங்கை கிளிக் பண்ணி பினாமா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ரியல் அக்கௌண்ட்னா ரியலாக இருக்கட்டும் பண்ணி டெமோ அக்கௌண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சைட்லேருந்து நம்ம அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எப்படி இதை ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். இல்லை ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஓடு பாருங்க கிராஃப், இந்த கிராஃப் மேலே போதா கீழே வருதா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண மூலம் உங்களால் ட்ரேட் பண்ணி மணியை ஏர்ன் முடியும். சின்னதாக உங்களுக்கு ஒரு ட்ரேட் பண்ணி கட்ட மாதிரி கிரிப்டோ ஐடிஎக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணிருக்கேன். சூஸ் பண்ணால் நான் 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். மேலே போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி அப் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத. இந்த ட்ரேட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12,710 ரூபா கிடச்சிருக்கு. கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கு. நம்மளோட ட்ரேடை இன்னும் ஈஸியாக கற்றுக்க பார்த்தீங்கன்னா இதில் சார்ட் டைப்பு, டைம் ஃப்ரேமு, இண்டிகேட்டர்ஸ் கூட கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டுமே இருக்குது. அப்புறம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது, விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி போஸ்ட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வசந்த் 26 அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு கமெண்ட் போட்டுக்காரு. என்ன முருகேசா லாக்டவுனில் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு கேட்டுக்காரு. கண்டென்ட்லாம் நிறைய இருக்குது நண்பா. லாக்டவுன் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லாம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் வெளில போய் எடுக்க முடியாது. சேம் டைம் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் லாக்டவுன் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி சேஃபாக வீட்டில் இருங்க. அதே போல் நீங்களும் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி சேஃபாக வீட்டில் இருங்க. மிஸ்டர் தமிழ் டெக் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் அண்ணா, ஹாய் மை நேம் இஸ் வர்ஷன். நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. போத்தார் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி நண்பா, கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் மேலே மேலே வளர்ந்துகிட்டே இருப்போங்க. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் மாறன் வேர்ல்டு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியுது அப்படின்னு கேட்டுக்காரு. அதுக்கான மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சரி எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து நிற்பாங்க. வீடியோ முடிக்கிற வரையும் ஃபுல் சப்போர்ட்டிவ் நிற்பாங்க. எங்களோட பெரிய எனர்ஜியை பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறது அப்படிங்கிற பாசிபிளே கிடையாது. உங்களுக்கு அது போல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம நேமோட கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். கிக்ஸர் மனோஜ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கேட்டுக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களும் சரி ஊரில் உள்ளவங்க சரி என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுக்காரு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை, ஏன்டா சம்பாதிக்கிறது வழியே பாரு அப்படின்னு சொன்னாங்க. காலப்போக்கில் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஊரில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வீடியோ, இதெல்லாம் எவன்டா பார்ப்பான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் அவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வீடியோஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறேன், அடுத்த வீடியோ எப்போ பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கேன். அதை கேட்கறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலுமே சரி காமனாக ஒரு கொஸ்டின் வந்து முதல்ல வந்து நிற்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஏரியா என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்கள் ஊர் என்ன, இப்படியே தான் நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கள் ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பக்கத்தில் கரியாப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு அழகான வில்லேஜ். அந்த வில்லேஜை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எல்லா வீடியோலும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் ஒன்று கிளிப் அவுட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. ஏபிசி கிரியேஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டுக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் எத்தனை வீடியோ போட்ட பிறகு உங்களுக்கு நல்ல ரீச் கிடச்சிது அப்படின்னு கேட்டுக்காரு. முன்னாடி எத்தனை வீடியோ?
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீடியோ போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரீச்சே கிடைக்க ஆரம்பிச்சது. 50 வீடியோ தான் நல்லா ரீச் ஆனிச்சு அப்படிங்க கூடாது. நம்ம 50 வீடியோ போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 20வது வீடியோ வந்து ரீச் ஆகி ஒன்றுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வீடியோவில் வந்து எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. வீடியோ எப்போதும் நல்ல வீடியோ பண்ணேன், கண்டிப்பாக எப்போனாலும் அந்த வீடியோ ரீச் ஆகி ஓடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சொல்ல முடியாது, ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபரை கால் பண்ணி ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாங்க. யாரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி தமிழ் தனராஜ் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ராங்க் பண்ணலாமா? गाइस பாத்தீங்கன்னா கால் போயிட்டு இருக்குது. என்ன எடுக்கறானா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். And stay away from crowds. You must remember 3 things. Wear your mask properly, wash your hands frequently, and maintain a distance of 2 meters from others. And yes. ஹலோ சொல்லுண்ணா. என்னடா பண்ற? இதோ படுத்துன்னு இருக்கேன். சரி சரி சரி. என்ன தமிழுக்கு ஏதாவது கால் பண்ணி ஏதாவது பேசுனியாமே? புரியல. தமிழுக்கு ஏதாவது கால் பண்ணி ஏதாவது பேசுனியாமே? பிராங்கலா? இல்லையே. என்னது? பிராங்கலா? இல்லடா. உன்னை நான் பிராங்க் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஏதோ கால் பண்ணி மெசேஜ் பண்ணானா ஏதோ கால் பண்ணி வர பேசுனியாமே ஏதோ? இல்ல நான் எதுவும் பேசலையே. நான் சொல்லிட்டு இருக்கேன் இனிமேல் சொன்னா அப்படின்ட்டு. நான் அப்படிலாம் எதுவும் பேசலண்ணா. நான் அன்னைக்கு அவங்க கூட பேசிட்டேன், அவ்வளவுதான். சரி. ஊசி போட்டேன். ஊசி போட்டியா? கொரோனா ஊசி போட்டப்ப? போட்டேன். சரி ஓகே ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? நான் தான் பிராங்க் கால் எடுக்கலாம் பார்த்தேன், நீ உடனே கண்டுபிடிச்சிட்டியே. ஐயோ சரி, எனக்கு தெரியாதுல்ல. சரி ஓகே. சும்மா சாதாரணமா பேசுறீங்க நான் நினைச்சேன். ஓகே ஓகே பரவாயில்ல, சொல்லிட்டு பண்றது ஒரு பிராங்க் இல்ல. சரி ஓகே, நீ கொரோனா ஊசி போட்டங்கிற இன்ஃபர்மேஷன் நாங்க நாட்டுக்கு முதல்ல கொடுக்குறோங்க. சரி ஓகே, நானே வந்துட்டு 2ஆம் தேதி மே 2 தான் சொல்லுவேன், வீடியோ போட்டுருவேன். ஓகே ஓகே, நான் போடலாமா இந்த வீடியோவை? போடலாண்ணா. சரி ஓகேடா. சரி ஓகே பாய் பாய். காய்ஸ் பார்த்தீங்கன்னா தண்டராஜை பெரிய லெவலில் ப்ராங்க் பண்ணலாம் நினச்சிட்டு கால் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா புஸ்க்குன்னு ரொம்ப சப்பாக முடிஞ்சு போயிடுச்சு. நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா தண்டராஜை கிண்டலாக தான் பேசிட்டு இருப்பேன். அதனால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சான் ப்ராங்க் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொன்னான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனாக்கு வேக்சின் போட்டுருக்கா சொன்னால். ஸோ நீங்களும் போடுறேன்னா போட்டுங்க, கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேஃப்டியாக நீங்களே போட்டுங்க. நாங்களும் கண்டிப்பாக சீக்கிரமே போட போகிறோங்க. ஆகாஷ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஸ்டுடியோ டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து 99.9% பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அவுட்டோர்லாம் ஷூட் பண்ணுவேன். இண்டோரில் வந்து எடிட்டிங் மட்டும் தான் உள்ளே போவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு 1 lakh சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறதுக்கான சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலே மாட்டி விட்டுருக்கேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஷிப்போட டிஜிட்டல் அவார்டுக்கு நம்ம நாமினேட்டாக இருந்தோம். அதுக்கான ஷீல்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. நம்மளோட ஸ்டூடியோ விட நம்மளோட ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தா ஏதாச்சும் பொருள் எப்பயாச்சும் திரும்ப தேவைப்படும் அப்படிங்கிறனால நம்ம யூஸ் பண்ண பொருள் எதையுமே தூக்கி போட மாட்டோம். எல்லாத்தையும் பத்திரமா சேஃபாக எடுத்து வச்சிருப்போம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோவில் இருக்குது. அதே போல் ஸ்டோர் ரூமில் இருக்குது. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வீடியோஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அஜித் குமார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டுக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோ போட்டிங்க, போக போக பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரிலேட்டடாக வீடியோ அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, ரொம்பவே வந்து ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுது நண்பா, நீங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோ எதிர்பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்ட்டு. சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோ பார்த்தீங்கன்னா இனி வந்து மாதத்துக்கு 2 வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். வந்து இப்போ லாக்டவுனால் பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் எதுவுமே கேதர் பண்ண முடியல. அந்த ஒரு ரீசனில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோ எதுவுமே பெருசாக பண்ண முடியல. ஸோ இனி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 வீடியோ கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஆனந்த் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு எப்போலேருந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறங்கிற ஐடியா வந்துச்சு அப்படின்னு கேட்டுருக்காரு. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த யூடியூப் பற்றி தெரிய வந்துச்சு. அப்போயே பார்த்தீங்கன்னா 2-3 சேனல் கிரியேட் பண்ணால் பட் எல்லாமே ஃபெயிலியர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ சேனல், அது ஃபெயிலியர். அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ரி சேனல் கிரியேட் பண்ணால் அதுவும் ஃபெயிலியர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சி கிரியேட் பண்ணேன். சி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சி இன்னும் வளர்ந்துட்டு இருக்குது. வீடியோஸை பாருங்கள், இன்னும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஜீவா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கேட்டுக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் கிரியேட் பண்ணதிலே பெஸ்ட் ப்ராஜெக்ட் எது அப்படின்னு கேட்டுக்காரு. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் வீடியோ, அதே போல் பார்த்தீங்கன்னா போட்டோஸ் வீடியோ. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காம கான்வெர்ஸ் சொல்லுங்கள். பிரவீன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் கேட்டுக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டுக்காரு. நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் பிரதர். இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பை ஆட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் கட் பண்ண முடியும். அதே போல் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் உங்களால் சேவ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டேஜும் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் அவுட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் பிரவீன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10K இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முடியும் அந்த கம்ப்யூட்டர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இல்லை. தயா ஃபேக்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. ரொம்பவே கஷ்டப்பட்டோம் பிரதர். அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி நாங்கள் உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாது கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம்.
லிவிங்ஸ்டன் சாமுவேல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கேமராமேனை எப்போலேருந்து தெரியும் அப்படின்னு கேட்டுக்காரு. கேமராமேன் குழந்தையா இருக்கும்போது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தா பக்கத்து வீடு அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அப்போலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா விளாண்டுட்டு தெரியுங்க. ஸோ சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு கேமராமேன் தெரியும். ஜெயசீலன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஐ எம் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் திருவாரூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ஜெயசீலன். இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்காரு. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது ஜெயசீலன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அப்படிங்கிறனால காற்றோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோ தெரியல. போட்டோஸோட பார்ட் 2 எப்போ பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போட்டோஸ் வீடியோ ரொம்பவே பிடிக்கும். அந்த வீடியோ பண்ணும்போது பார்ட் 2 பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து மைண்டில் தோணுச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போட்டோஸ் வீடியோ பார்ட் 2 வரும். பட் இந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல வேறு மாதிரி கண்டிப்பாக வரும். என்கேஎஸ் கேமிங் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் ஸ்மால் யூடியூபர்ஸ்க்குலாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் நீங்கள் ஃபுல் டைம் யூடியூபர்ஸா இல்லை பார்ட் டைம் யூடியூபர்ஸ் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் யூடியூபர்ஸ் தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் காமனாக வந்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்ட்டு. எல்லா செலவும் போக பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து மாதம் ஒரு ஆளுக்கு ஒரு 5000 நிற்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்காது, அப் டவுன் இருந்துகிட்டே இருக்கும், ஏற்ற இறக்கமாக இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட பேஷன் என்ன அப்படின்ட்டு. எங்களோட பேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் யூடியூபர் தான், யூடியூப் பண்ணணும் அப்படிங்கிறத பேஷனாக இருக்குங்க. ஸோ உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கீழே வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காமனாக வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு மேரேஜ் எப்போ, உங்களுக்கு லவர் இருக்காங்களா, உங்களோட லவர் நேம் என்ன, எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நான் சொல்ல போகிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are 90s kids. எங்களுக்கு வந்து எதுவும் நடக்காது, நடக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கணும் இந்த எடுத்துட்டுருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்க இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா 90s கிட்ட தான் இருப்பார். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். சீக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே பை டே வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. இதுதான் பார்த்தீங்கன்னா சியோட ட்ரீம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஃபுல்லாக என்டர்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்கள் இந்த கேமராமேன் தமிழ் கூட உங்கள் பாலா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.